சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்க ஐயா. பசி வயித்த கிள்ளுதுங்க ஐயா. ஏதாச்சும் எல்லாம் வந்தாச்சு. ஐயா, ஐயா, இது இன்னும் போகல. நான் ஜென்மத்தை திருப்பாளடி நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க சென்டிமெண்டலா அட்டாக் பண்ணலான்னு பாப்பாரு. நம்மளுக்கு அதெல்லாம் பணம் வாங்கின உடனே மறந்து போயிடும். சொல்றேன், நீ என் கூட வா, நான் ரோட்ல அங்கிட்டு படுத்தா நீ இங்கிட்டு படு, ரெண்டு பேரும் சேர்ந்தே பிச்சைப்பட்டு தான் நம்ம காசு சம்பாதிக்கிறோம். பணம் 500 ரூபாய் கொடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி வர்றது கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதனால இந்த பணத்தை செலவு பண்ணது நீ இந்த ஃபீல் பண்ணு, இது என்னுடைய வேற வேலை சம்பாதிச்ச காசுறான்னு சொல்லுவேன் சார், வேற ஒண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்ததுனால ஒரு 100 இருப்பா, ரொம்ப எமோஷனல் பேசிட்டு நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு பிறந்த நாள்னா 100-200 எல்லாம் பத்தாதுங்க. முதல்ல 1000 ரூபாய் கேட்பாங்க. அப்புறம் சொன்னோம்னா அப்புறம் அவங்க அப்பாட்ட போயிருப்பாப்ல. அவங்க அப்பா 1000-2000 ரூபாய் கொடுத்துருவாப்ல. அப்பா கேட்கறது கொடுத்ததே ஆகணும். எங்களுக்கு பிறந்ததே வேஸ்ட்ன்றுவாங்க. பிறந்ததே வேஸ்ட்ங்கறாங்களா? பக்கத்துல உங்க பொண்ணு சிரிக்குதே, கொடுங்க. கேட்டா குடுப்பாங்க. அதுக்கப்புறம் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த டைம் நீ கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் நீ பில்லு தரணும். எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. எல்லாம் போறச்சே டேய் தெரிஞ்சா உடனே அப்பாட்ட வந்து அப்பான்னு கூப்பிடுவேன். அப்படியே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.